வணக்கம் மக்களே, 12 டக்கர். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு. ஊர் உலகத்துல நடக்கிற ஆச்சரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற நாம நம்ம உடம்புல நடக்கிற ஆச்சரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட 12 டக்கரான ஆச்சரியங்கள் இதோ. நாம ஒரு முறை சிரிக்கிறதுக்கு நம்ம முகத்துல 17 தசைகள் வேலை செய்யுமாங்க. அதுவே ஒரு முறை முறைக்கிறதுக்கு 43 தசைகள் வேலை செய்யுமா. நம்ம தசைகளுக்கு அதிகமா ஸ்ட்ரெயின் கொடுக்காம எப்பயும் சிரிச்ச மாதிரி இருப்போம். அதுக்குன்னு 24 மணி நேரமும் ஈன்னு சிரிச்சிட்டு இருந்தோம்னா லூசுன்னு சொல்லிடுவாங்க. மக்களே, உங்களால எத்தனை நாள் தூங்காம இருக்க முடியும்? 1 நாள், 2 நாள், 3 நாள்? சராசரியா ஒரு மனுஷனால 11 நாள் தூங்காம இருக்க முடியுமாங்க. அதுக்கு மேலேயும் தூங்காம இருந்தோம்னா மொத்தமா தூங்கிடுவோம். என்னையெல்லாம் விட்டீங்கன்னா 11 நாள் கண்டினியூவா தூங்கிட்டே இருப்பேன். பொதுவா நமக்கு தும்மல் வந்தா மூக்க பிடிச்சி சில பேர் அடக்கிடுவாங்க. அது மாதிரி அடக்க கூடாதான். அப்படி அடக்கிறப்ப அந்த பிரஷர் தலைக்கு ஏறி தலையில இல்ல கழுத்துல நரம்பு வெடிச்சு நம்ம தும்மலை அடக்க போய் நம்மளே அடங்கிடுவோம். மனுஷனோட மண்டையோடு ஒரே எலும்புன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லைங்க, மொத்தமா 22 எலும்புகள் சேர்ந்து தான் மண்டையோடு ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆகி ஒரே எலும்பு மாதிரி நமக்கு தெரியுது. எங்க அம்மா வேற ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த மண்டை ஓட்டுக்குள்ள வெறும் களிமண்ணு தான் இருக்கு எனக்கு அப்படின்னு. நமக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயத்தோட பவர் நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. ஆமாங்க, நம்ம உடம்புக்கு வெளியில கிட்டத்தட்ட 30 அடி தூரத்துக்கு ரத்தத்தை பீச்சி அடிக்கிற அளவுக்கு பம்பிங் பவர் நம்ம இதயத்துக்கு இருக்கு. இது தெரியாம அந்த பம்பிங் பவரை கொண்டு போய் நம்ம பசங்க காதலியின் காலடியில் தான் வைப்பாங்கிறானுங்க. நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் வரும், காரை பிளாக் பண்ணமா இல்லையான்னு. அப்ப நீங்க கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா சென்சார் ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க தலைக்கு பக்கத்துல கீயை கொண்டு போயிட்டு வச்சீங்கன்னா மூளை ரேடியோ டிரான்ஸ்மிட்டரா மாறி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரேஞ்சை இன்னும் அதிகமா சிக்னல் எடுத்து கொடுக்கும். அப்ப நீங்க செக் பண்ணிடலாம். உடனே மூளைக்கு எதுவும் பிரச்சனை வராதான்னு கேட்காதீங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வயிற்றுக்கு உணவை கொண்டு சேர்க்கிற உணவு பாதை 15 அடி நீளமாங்க. நான் திங்கிற தீனிக்கெல்லாம் எப்படியும் 30 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் நாய், முயல் மாதிரி அதிகமா மோப்ப சக்தி கிடையாதுங்க. ஆனாலும் ஒரு மனுஷனால 50,000 வாசனைகளை ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் ஜுஜிபி மேட்ருங்க. நான்லாம் சாப்பாட்டு விஷயத்திலேயே 50,000 என்ன 50,000 1,00,000 வாசனைகளை ஞாபகத்தில் வச்சுப்பேன். நம்ம உடம்புல எங்க வலி ஏற்பட்டாலும் அதை உணர்த்துறது நம்ம மூளை தாங்க. ஆனா என்னன்னா, அந்த மூளைக்கு ஏதாவது ஒரு வலி வந்ததுன்னா அதை உணர்த்துறதுக்கு அதுக்கு தெரியாதான். ஊருக்கெல்லாம் சோறு போடுற வெள்ளசாமிக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி கதையா இருக்கு. நாம பொதுவா அந்த ஹெட்செட்டு, ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணி நிறைய வேலைகள் பார்ப்போங்க. ஆனா ஆவரேஜா 1 ஹவருக்கு மேல அந்த மாதிரி ஹெட்செட்டு, ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணா காதுக்குள்ள நார்மலா நடக்கிறத விட 700 மடங்கு கிருமியோட தாக்குதல் நடக்குமாங்க. இது தெரியாம நிறைய பேர் கவச குண்டலத்தை அணிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே காதோட ஹெட்செட்டையும் போட்டே சுத்திட்டு இருக்காங்க. கடல் கொள்ளையர்கள் எப்பயுமே ஒரு கண்ணை மறைச்சுதான் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா வெளிச்சத்துல ரொம்ப நேரம் நம்ம முழிச்சு பார்த்துட்டு திடீர்னு ஒரு இருட்டு அறைக்குள்ள போனோம்னா விஷுவலே தெரியாதுங்க, கிளாரிட்டியே இருக்காது. இதுவே ரொம்ப நேரம் ஒரு கண்ணை மூடி வெளிச்சத்துலலாம் இருந்துட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள போனீங்கன்னா கண்ணை எடுத்து பார்த்தா விஷுவல் கிளாரிட்டியோட தெரியுமாங்க. கடல் கொள்ளையர்கள் அதில் தான் யூஸ் பண்ணி வெளிச்சத்துல ஒரு கண்ணை மறைச்சு வச்சுட்டு இருட்டுல திருட போகும்போது அந்த கண்ணை ஓபன் பண்ணி அப்படியே திருடிட்டு வந்துருவாங்களாம். வேணா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. திருடுறது இல்லைங்க, இந்த கண்ணை மறைச்சு பார்த்து. சராசரியா ஒரு மனுஷனோட உடம்புல 206 எலும்பு இருக்குமாங்க. அதே மனிதன் பிறந்து குழந்தையா இருக்கிறப்போ 330 எலும்பு இருக்குமா பிறந்த குழந்தைக்கு. ஓகே, 330 - 206 124 எலும்பு எங்க போயிருக்கும்? சரி விடுங்க, நமக்கும் கணக்குக்கும் ஆவே ஆவாது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம்.